உருவாக்க போகிறோம். நம்ம கிட்ட உள்ள ஒரு பலவீனம் என்னென்ன, எல்லாம் ஆண்டவர் செய்யணும்னு எதிர்பார்க்கணும். ஆண்டவர் செய்யணும், ஆண்டவர் தான் செய்யறாரு. ஆனா நம்ம அதை துவக்க வேண்டும். சரிங்களா? நம்ம சொல்ல சொல்ல ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். அந்த சொற்களை, அந்த வார்த்தைகள், அதுதான் நம்ம எப்பொழுதும் இந்த அறிக்கை என்பது அவசியமான முக்கியமான ஒன்று. இல்லைங்களா? நம்ம நல்லதை சொல்லலைன்னா நம்ம இயல்பாகவே கெட்டதை சொல்லணும். இதைத்தான் நம்ம விளையணும். நம்ம நினைக்கிறோம் நல்லது சொல்லலைன்னா நம்ம கெட்டது சொல்லாம இருக்கிறோம். இல்லைங்களா? ஸோ மறைமுகமாக நம்ம கெட்டதை நம்ம சொல்லிட்டோம். ஸோ கன்ஃபெஷன் and declaration and proclamation is important. Speaking is important because God placed power in God's word, power in our tongue. So as we speak, we are creating something, and God allows that creative power to work through us. Okay, we are going to meditate on gospel or great commission. இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் என்றால், சுவிசேஷம் அல்லது பிரதான கட்டளை என்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். God's heartbeat is souls to be saved. ஆண்டவருடைய இருதய துடிப்பு என்னன்னா, ஆத்துமாக்கள் ரட்சிப்படைய வேண்டும். We cannot live without sharing the gospel and leading the people to Christ. நம்ம ஆத்மகளை இயேசுவிடம் கொண்டு வராமலும் அறிமுகப்படுத்தாமலும் சுவிசேஷத்தை அறிவிக்காமலும் வாழக்கூடாது. It's an empty life. It is a fruitless life. அப்படி நம்ம வாழ்ந்தோம்னா அது காலியான வாழ்க்கை, கனியற்ற ஒரு வாழ்க்கை. In our generation we can share gospel in many ways without obligation. பல வழிகள்ல பிரச்சனை இல்லாம நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். Those days 80s and 90s, sharing gospel is a dangerous thing. 85 இருந்து 90 வரைக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிறது அப்படின்றது ஒரு ஆபத்தான ஒன்று. I never been beaten up. நான் அடி வாங்கினது இல்லை. God protected me many times. Once we were in the van, they threw a stone and break the mirror, the side mirror, side window. The driver got cut few stitches. ஆசைகளை தான். சரிங்களா? இந்த சிப்போருவில் ஊழியத்துக்கு போகும்போது கல்லை விட்டு அடிச்சு கண்ணாடி உடஞ்சி டிரைவருக்கு 8 தையல். இதுதான் அப்போ உள்ள ஊழியம். கெண்டாவளியில் எத்தனையோ நான் அடி வாங்க வேண்டியது. சோட்டா ஊற்றிட்டு வருவானுங்க. ஆண்டவர் தான் கிருபையா அடி வாங்காம விட்டுருக்காரு. Those days are like that. அந்த நாள் அப்படி. Nowadays no, but we are not moving. இந்த நாள் அப்படிப்பட்ட ஆபத்து இல்லை, ஆனா நம்ம போக மாட்டோம். God has called us to share about Him. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்மளை என்ன தெரிந்தெடுத்தார் என்றால், அவரை குறித்து நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். We all can read 1 Peter. It's a homework. You all read. Okay? You want to meditate that. 1 Peter chapter 2. Verse 9. We will meditate that. I think nearly 5 weeks we're going to meditate that one scripture. 1 Peter 2:9. 1 Peter 2:9. There are 5 important words in the scripture, and the
வசனத்துல ஒரு 5 முக்கிய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம என்ன செய்வோம், நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஓகே, a chosen generation, தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததி, royal and priesthood, ராஜரீகமும் ஆசாரியர்களும், and then holy nation, பரிசுத்த நாடு, a peculiar people, வினோதமான மக்கள் அல்லது ஆச்சரியமான கூட்டம். இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு வார்த்தைகளையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். முடிஞ்சால் நம்ம அடுத்த வாரம் ஆரம்பிப்போம். Today we going to study from book of Isaiah about gospel. இன்றைக்கு நம்ம ஏசாயா புத்தகத்திலிருந்து சுவிசேஷத்தை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம். The gospel according to Isaiah. ஏசாயா தீர்க்கதரிசியின் சுவிசேஷம். அவருடைய சுவிசேஷம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். We heard about the 4 gospels, Matthew, Mark, Luke and John. நம்ம 4 சுவிசேஷங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். We've been trained that that's the gospel, there is no other gospel. நம்ம பயிற்றுவிக்கப்பட்டிருக்கோம் என்னன்னா சுவிசேஷம் அப்படின்னா அந்த 4 தான் வேற இல்லை அப்படின்ற ஒரு மறைமுகமான ஒரு இதுக்கு வந்துட்டோம். But there is gospel in book of Isaiah. Not only in book of Isaiah, in the Old Testament, in many places we can see the gospel. நல்ல செய்தியை சுவிசேஷத்தை பழைய ஏற்பாடுல நிறைய புத்தகங்கள்ல பார்க்கிறோம். But Isaiah spoke more. ஆனால் ஏசாயா என்ன செய்கிறார், அதிகமாக அவர் அதை பேசி இருக்கிறார். Preaching the gospel of Christ, it was not uncommon for the apostles and others in the first century to refer to the Old Testament. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் சீஷர்களுக்கு பழைய ஏற்பாட்டை மேற்கோள் காட்டி அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்களை காட்டி சுவிசேஷத்தை அறிவிப்பது என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியமாக, பழக்கமான ஒரு காரியமாக காணப்படும். It was Paul's custom. பவுலுடைய ஒரு கலாச்சாரம். பவுல் எப்பெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு விரும்புகிறாரோ அவர் என்ன செய்தார் என்றால் அதிகமாக பழைய ஏற்பாட்டு காரியங்களை மேற்கோள் காட்டி தான் பேசினார். We must understand the gospel is from the Old Testament. Okay? பழைய ஏற்பாட்டிலிருந்து இந்த சுவிசேஷம் வருகிறது என்பதை நம்ம கட்டாயம் நம்ம நிச்சயமாக அறிந்து கொள்ளணும். You see, the Old Testament speaks about the Messiah's coming. பழைய ஏற்பாடு மேசியா வருகையை குறித்து பேசுகிறது. The gospel speaks the Messiah is here. சுவிசேஷம் என்ன பேசுகிறது என்றால் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் மேசியா இங்கு இருக்கிறார் அப்படிங்கறது பேசுகிறது. The book of Acts speaks about let's go tell everyone the gospel about Messiah. இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் என்ன சொல்கிறது என்றால் வாருங்கள் நாம் எல்லோரும் சென்று இந்த நற்செய்தியை இந்த மேசியாவை குறித்து எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்வோம், சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் பேசுகிறது. The epistles speaks how to get to know him, the Messiah, the good news. இந்த ஒவ்வொரு நிருபங்கள் என்ன பேசுகிறது என்றால் எப்படி அந்த மேசியாவை நாம் அறிந்து கொள்ள முடியும், எப்படி நாம் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்றது பேசுகிறது. The book of Revelation வெளிப்படுத்தல் என்ன பேசுகிறது என்றால் the Messiah, the Savior is going to come. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்ன பேசுகிறது என்றால் மேசியா அந்த இரட்சகர் திரும்ப வரப்போகிறார். So we see that the Old Testament, the Gospels, Book of Acts, Epistles and Revelation. The 5 sections speaks about the whole thing, the beginning and the end. இந்த 5 பகுதியை நம்ம என்ன பார்க்கிறோம்னா ஆரம்பம் முடிவு. If God begins something, there will be an end.
ஆண்டவர் எதையாவது ஆரம்பித்தார் என்றால் ஒரு முடிவு இருக்கும். The end is not as we think the end. ஆண்டவருடைய முடிவு என்பது நம்ம நினைக்கிற மாதிரி முடிவு இல்லை. Our end is like this end, nothing else. God's end is it will go and go. நம்மளுடைய முடிவு தெரியல, அப்படி வந்து அப்படி உழுவுற இதான் முடிவு. ஆண்டவருடைய முடிவுன்றது அது இன்னும் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதுதான் நம்மளால புரியாத ஒன்று. We cannot understand certain words in spirit realm. ஆவியின் உலகத்துல ஆவியின் பகுதியில சில வார்த்தைகளை நம்மளால நினைக்க முடியாது, புரிந்து கொள்ள விளங்கிக் கொள்ள முடியாது. So Paul speaks about the gospel in the book of Acts chapter 17. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ல பார்க்கிறோம். பவுல் வந்து அந்த சுவிசேஷத்தை குறித்து பேசுகிறார். அப்போஸ்தலர் 17:2-3 verses 2 and 3. And Paul, as his manner was, just underline, as his manner was, or as his custom was, went in unto them, and 3 Sabbath days reasoned with them out the scriptures, opening and alleging that Christ must needs have suffered and risen again from the dead, and that this Jesus whom I preach unto you is Christ. பவுல் தன் வழக்கத்தின்படியே, அது கோடுகளிச்சு, வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களில் நியாயங்களை எடுத்து அவர்களுடைய சம்பாஷித்து கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்று நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவை கிறிஸ்து என்று காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினார். See, Paul's custom, okay, is familiar things he used to do. Okay, his way is to share the gospel from the Old Testament. அவருடைய ஒரு பழக்கம், ஒரு கலாச்சாரம், ஒரு முறை என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவை பழைய ஏற்பாட்டிலிருந்து அவங்களுக்கு காண்பிக்க வேண்டும். Paul is not telling the one who died few years ago. சில வருடங்களுக்கு முன்பதாக இறந்த இயேசுவை பவுல் இங்க சொல்லல. Paul is telling Jesus was told that he will die in the Old Testament. பவுல் என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்பதாக, சரிங்களா, ஒரு 10-15 ஆண்டு கூட இருக்காது, இன்னும் அது குறைவுதான், 1 வருஷம் கூட இருக்காது, அதுக்குள்ள இறந்த இயேசுவை குறித்து பவுல் இங்க பேசுறார். பவுல் என்ன பேசுகிறார் என்றால், பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமாக ஆகமங்கள்ல பேசப்பட்டிருக்கிற அந்த இயேசுவை பேசுகிறார். இயேசு வருவார், மரிப்பார், அவருடைய பாடுகள் என்ன அப்படின்றத குறித்து பவுல் என்ன செய்றார், பேசுறார். Isaiah spoke many things about the sufferings of Christ. ஏசாயா கிறிஸ்துவுடைய அதிகமான பாடுகளை பேசிய ஒரு தீர்க்கதரிசி, சரிங்களா, பேசிய ஒரு தீர்க்கதரிசி. So he quoting Isaiah's prophecies. ஏசாயாவுடைய அந்த தீர்க்க தரிசனங்களை பவுல் என்ன செய்றார், மேற்கோள் காட்டி பேசுகிறார். சரியா? So he is telling to them that Christ must needs have suffered. அவர் என்ன சொல்றாருன்னா, நிச்சயமாக, உறுதியாக, கட்டாயமாக கிறிஸ்து என்ன செய்யணும், பாடுபட வேண்டும், கட்டாயம் பாடுபடணும். பாடுபட்டார் அப்படிங்கறத பேசல, பாடுபட வேண்டும், அந்த பழைய ஏற்பாட்டின் காரியத்தை பேசுகிறார். He says he must. He never told them that he already suffered. He quoting the Old Testament scriptures. பழைய ஏற்பாட்டின் அந்த காரியத்தை பேசுகிறார். பேசி அவர்களுக்கு என்ன செய்யறாருன்னா, வலியுறுத்துகிறார். Not only Paul, even Apollos, he to share in Corinth. பவுல் மட்டுமல்ல, அப்போலோ என்கிற இன்னொரு சீஷனும்
கொரிந்துல பேசுகிறார். Okay, in Corinth, chapter 18 verses 27 and 28. And when he was disposed to pass into Achaia, the brethren wrote, exhorting the disciple to receive him, who, when he was come, helped them much which had believed through grace. For he mightily convinced the Jews, and that publicly shewing by the scriptures that Jesus was Christ. பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்று இருக்கையில் சீசர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடைய பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உறுதியாக இருந்தார். Here we see that Apollos, okay, Apollos was sharing the gospel. இங்க நம்ம பார்க்கிற அப்போலோ என்கிற ஒரு சீஷன் என்ன செய்றார்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். Peter, Paul and Apollos, they were great figures in the early church. இந்த ஆதி திருச்சபை காலகட்டத்துல பவுல், பேதுரு, அப்போலோ இவங்க வந்து முதன்மையானவர்கள். That's why some they think Apollo was great, some they think Paul was great, some they think Peter was great. Arose the problem. Okay, they made it group. நம்ம பார்க்கிறோம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா ஆதி திருச்சபையில சிலர் வந்து அப்போஸ்தலர்கள மூணு பேர் பிரதானமா இருந்ததனால இவங்களுடைய கட்சிகளா மாறிட்டாங்க. நாங்க ஒரு குரூப், நாங்க ஒரு குரூப் அப்படி. So Paul will say, all are saved, don't bring this group system. பவுல் சொல்றார், இந்த மாதிரி நீங்க குரூப்பை கொண்டு வந்துடாதீங்க, கட்சி கட்டிடாதீங்க, நாங்க எல்லாம் ஒண்ணுதான், ஆண்டவர் தான் எல்லாத்தையும் செய்கிறவர் அப்படின்னு பவுல் என்ன செய்வார், ஒரு முடிவுக்கு அங்க கொண்டு வர ஆரம்பிக்கும். So even Apollos, he speaks through the scriptures, okay, showing by the scriptures that Jesus was Christ. அவர் என்ன செய்றாரா, வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியால். Which scripture? The Old Testament. எந்த வசனங்கள் அப்படின்னா பழைய ஏற்பாட்டினுடைய வசனங்கள். Because until now mean not now. Book of Acts chapter 18. Nobody completed the New Testament books, Gospels. இந்த 18வது அதிகாரம் 18 வரைக்கும் இது வரைக்கும் இன்னும் யார் என்ன செய்யலன்னா முழுமையா நிருபங்களை எழுதி முடிக்கல. அப்படியே எழுதி இருந்தாலும் அவங்களுக்கு கிடைச்சிருக்குமான்ற சந்தேகம். அப்ப இவர் என்ன செய்யறாரு, பழைய ஆகமங்களில் பழைய ஏற்பாட்டில் உள்ளதை வச்சுதான் என்ன செய்றார், பேசுகிறார். யாரு? அப்போலோ. பவுலும் அதை வைத்துதான் பேசுறாங்க. Why they used it? ஏன் அதை அவங்க பயன்படுத்தினார்கள் என்றால், the elements of gospel were foretold by Old Testament prophets. இந்த சுவிசேஷத்தினுடைய எல்லா சாராம்சங்களும் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டது. Every prophet, they spoke about Messiah and salvation. இந்த ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் என்ன செஞ்சார்கள் என்றால் மேசியாவை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் என்ன செஞ்சாங்கன்னா பழைய ஏற்பாட்டில் பேசினார்கள். Concerning the establishment of his kingdom, ஆண்டவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதை குறித்தும் அவர்கள் பேசினார். Because in various times the people of God were governed and ruled by other forces. Okay, ஆண்டவருடைய மக்கள் பலவிதமான காலங்கள் சூழ்நிலைகள்ல மற்றவர்களால் மற்ற அதிகாரங்களினால் ஆளுகை செய்யப்பட்டார். So that's why the prophets prophesied to them that God will rule
He will establish kingdom in the future. அப்ப தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்கன்னா, வரக்கூடிய காலத்தில் ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். See, the problem is they expected for the literal kingdom. The பிரச்சனை என்னன்னா, அவர்கள் நிஜமான ஒரு ராஜ்யத்தை, ஒரு நாட்டை உண்டாக்குவார்னு நினைச்சாங்க அரசாங்கத்தை. Ours is a spiritual kingdom. நம்மளுடைய என்ன, ஆவிக்குரிய ஒரு ராஜ்யம். We fight with the unseen armies. காண முடியாத ஒரு சேனையோடு நமக்கு யுத்தம் வருகிறது. சரிங்களா? That army works through governments and leaders and people of this nation and other nations. இங்க இருக்கின்ற நாடுகளிலும் மற்ற நாடுகளிலும் இருக்கிற அதிகாரங்கள், ஆளுகைகள், அரசியல்வாதிகள் மூலமா இந்த சேனை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. We cannot fight with the politicians and authorities, but we can fight with the spirit that influence them, that use them. இவர்களை பாதிக்கின்ற, இவர்களை பயன்படுத்துகின்ற, ஆளுகின்ற அதிகாரங்கள், ஆளுகையோடு நம்ம யுத்தம் செய்ய முடியும். இவங்களோட even in our country, you see, they trigger the race problem. நம்ம நாட்டில் பாருங்க, அடிக்கடி இந்த இன பிரச்சனையே தான். They say this university not belong to other races, just one race only can be educated. என்ன சொல்றாங்க, இந்த யூனிவர்சிட்டியா ஒரு இனம் தான் படிக்க முடியும், மற்ற இனம் வர முடியாது. You see, education is for all. That's the system all over the world. அகில உலகம் முழுவதும் போனீங்கன்னா படிப்பு என்பது, கல்வி என்பது எல்லாத்துக்கும் உரியது, ஒரு இனத்துக்கு மட்டும். So we cannot fight with them, we cannot argue with them, we cannot condemn them, but we need to fight with the spirit that works through them. அவங்க மூலியமா கிரியேட் செய்கிற ஆவிகளோடு தான் நம்ம என்ன செய்ய, யுத்தம் செய்ய வேண்டும், போர் செய்ய வேண்டும். அவங்களோட இல்ல. அவங்களுக்கு வந்து நீங்க ஏதாவது போட்டுட்டீங்க, அப்புறம் உள்ளதான் என்ன எண்ணிக்கிட்டு இருக்கணும், 1 2 1 2ன்னு கம்மியா. சரிங்களா? ஏன் நாள் போறது தெரியாது, வர்றதும் தெரியாது. நமக்கு அது வேணாம். நம்ம என்ன செய்யலாம், முழங்கால் படிட்டு யுத்தத்தை ஏறெடுக்கும். It's not one day battle. ஒரு நாள் யுத்தம் அல்ல. See, even in modern time we see a battle, Ukraine and Russia. Never ends. யுக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு பாருங்க, இன்ன வரைக்கும் யுத்தத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், இன்னும் முடியல. The unseen also so. It won't end in one day. இந்த காண முடியாத யுத்தமும் ஒரே நாள்ல முடியாது, காலம் எடுக்கும். So we need patience. நமக்கு என்ன தேவை, பொறுமை தேவை. And then we need to persevere. நம்ம விடாமுயற்சியோட அந்த யுத்தத்தில் இருக்கணும் until we see the result. அந்த பதில் வருகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், விடாமுயற்சியா இருக்கணும். Why I need to fight? It's not my job. You may think like that. நீங்க நினைக்கலாம், நான் ஏன் யுத்தம் பண்ணது, என் மேல இல்லைன்னு. You see your children's future. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாருங்க. Then you will fight. நீங்க அதை பார்த்தீங்கன்னா நீங்க இந்த யுத்தத்துல பங்கெடுப்பீங்க. You see, dear time, there will be more changes. நம்ம பிள்ளைகளுடைய காலத்துல இன்னும் அதிகமான வித்தியாசங்கள், மாற்றங்கள் இருக்க போகுது. You see, wherever you go, very hard to see one Indian worker. Okay? ஒரு தமிழ வேலை செய்யறத பார்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. You go to Shell, how many Indians working there? Go to Petronas, how many? Go to KFC, how many? Very less. Why? That's a problem. Spiritual problem. இது என்ன பிரச்சனை தெரியல, ஆவிக்குரிய ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம். We cannot fight with the management. அந்த நிர்வாகிகளோடு நம்ம யுத்தம், போர் செய்ய முடியாது. நம்ம போர் காண முடியாத உலகம். We need to
be a warrior. Need always wage war, battle. நம்ம ஒரு யுத்த வீரராக இருந்து போர் வீரராக இருந்து எப்பொழுதும் யுத்தத்தை ஏறெடுத்துக் கொண்டே இருக்கணும். That's how we make way for our children. அப்படிதான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதையை நாம் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறோம். So these people were expecting for a literal kingdom because the Old Testament prophets say. இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் சொன்னதனால இவங்க நிஜமான ஒரு ராஜ்யம் வரும்னு எதிர்பார்த்தாங்க. Adam lost the kingdom and rulership. ஆதாம் ராஜ்யத்தையும் ஆளுகையும் அதிகாரத்தையும் இழந்துட்டான். Jesus wanted to give us back through his death. இயேசு அவருடைய மரணத்தின் மூலமாக மறுபடியும் நமக்கு கொடுக்க போகிறார். It's a spiritual kingdom. இயேசு மூலமாக அந்த ஆவிக்குரிய ராஜ்யம், அதிகாரம், ஆளுகை, அரசாங்கத்தை கொடுக்க போகிறார். You see, whatever we see here in this earth, it being controlled by the unseen world. இன்னைக்கு நம்ம பார்க்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் காண முடியாத உலகத்தினால் கட்டுப்படுத்தப்பட்டு ஆளுகை செய்யப்பட்டு வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. You see, most of the politicians, they play with the evil powers. உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் பெரிய பெரியவங்க என்ன செய்யறாங்கன்னா இருளின் அதிகாரத்தோடு தொடர்பு கொண்டுதான் ஆளுகையில் இருக்கிறாங்க. Don't think they are pious, godly fear people. They are meddling with this evil powers. அவங்க எல்லாரும் நல்ல அதிகாரத்தோடு செயல்படுறாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு பின்னால கெட்ட அதிகாரத்தோடு ஈடுபட்டு தான் அவங்க பதவியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. Okay? Some are very cruel. சிலவங்க ரொம்ப மோசமானவங்க. Okay? That's why that countries are very poor. அதனால தான் சில நாடுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையா ரொம்ப தாழ்வான ஒரு நிலைமையில இருப்பாங்க. So the Old Testament prophets, many spoke about the good news. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் பேசி இருக்கிறாங்க. One such prophet was Isaiah. அதுல ஒருவர் ஏசாயா. He lived 750 years before Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால 750 வருடத்திற்கு முன்னால அவர் வாழ்ந்தவர். Okay? Before 750 years he spoke many things. In Isaiah chapter 1 verse 1. ஏசாயா 1:1ல பார்க்கிறோம். ஏசாயா 1:1. The vision of Isaiah the son of Amos, which he saw concerning Judah and Jerusalem in the days of Uzziah, Jotham, Ahaz and King Hezekiah, kings of Judah. ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவரின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். See, he saw a vision. Okay? God sent him to prophesy to Judah and Jerusalem. இவருக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் ஒரு காண்பித்தார். ஒரு தீர்க்க தரிசனமான காரியத்தை யூதாவுக்கும் எருசலேமுக்கும் சொல்ல ஆண்டவர் தந்தார். He was under 5 kings. 5 ராஜாக்களின் காலத்துல இவர் என்ன செஞ்சார்? தீர்க்க தரிசியாக இருந்தார். Okay? He managed to be a prophet under 5 kings. Okay? Under 5 kings. And then he received a greater revelation when the first king dies. Okay? ஏசாயாவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடை காண்பிக்கிறார். முதல் ராஜா இறக்கும் பொழுது he was chosen, was used
first king died, God opened his eyes and showed him an important thing. இவர் அழைக்கப்பட்டு ஊழியத்தில் இருக்கிறார். அந்த முதல் ராஜா மரித்த அந்த நேரத்தில் ஆண்டவர் இவருக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்து ஒரு பெரிய காரியத்தை அவரோடு பேசுகிறார். He shows him his condition. ஏசாயாவுக்கு காண்பிக்கிறார் அவனுடைய நிலைமை என்ன அப்படின்றதை காண்பிக்கிறார். That's what we see in the chapter 6. ஆறாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். ஏசாயா 6. He showed him that he is an unclean person. ஆண்டவர் ஏசாயாவை காண்பிக்கிறார், நீ எப்படிப்பட்டவனா ஒரு தீட்டுப்பட்டவனை போல இருக்கிறாய், உன்னுடைய நாக்கு சரியில்லை அப்படின்ற. சரிங்களா? So he want him to be to the standard of God. ஆண்டவருடைய அந்த தகுதி தரத்திற்கு ஏற்றதாக இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யற ஆண்டவர் வரை தகுதிப்படுத்துகிறார். So this book contains many prophecies regarding the Messiah and his kingdom. இந்த புத்தகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா மேசியாவை குறித்தும் அவருடைய ராஜ்யத்தை குறித்தும் நிறைய காரியங்கள் ஏசாயா பேசுவார். So Isaiah was called messianic prophet. ஏசாயா மேசியா தீர்க்கதரிசி அப்படின்னு அழைக்கப்பட்டவர். We can call this book the gospel according to Isaiah. இந்த ஏசாயா புத்தகத்தை நம்ம எப்படி கூப்பிடலாம் அப்படின்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் அதே மாதிரி ஏசாயா எழுதின சுவிசேஷம் என்று நம்ம என்ன செய்யலாம், இத அழைக்கலாம், குறிப்பிடலாம். The gospel of the Messiah, இந்த மேசியாவை குறித்து தானே இந்த சுவிசேஷம் இந்த புத்தகத்தில் எப்படி இருக்குன்னா, he speaks about the Messiah who going to come in the form of man. ஏசாயா என்ன செய்கிறார் என்றால், மேசியா ஒரு மனுஷனாக வரப்போகிறார் அப்படின்றது பேசுகிறார். ஒரு மனிதனாக வரப்போகிறார் அப்படின்றது அவர் பேசுறார். Isaiah 7:14. ஏசாயா 7:14 பாருங்க. Therefore the Lord himself shall give you a sign. Behold, a virgin shall conceive and bear a son and shall call his name Emmanuel. அதனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். See, from Genesis till the time of Isaiah, many things about the Messiah was concealed. It is a secret thing. ஆதியாகமத்திலிருந்து இந்த ஏசாயா வரைக்கும் மேசியாவை குறித்ததான நிறைய காரியங்கள் மறைக்கப்பட்ட ஒரு ரகசியமாக இருக்கு. Through Isaiah, God speak many things. He revealed many things. ஏசாயா மூலமா என்ன செய்றார், ஆண்டவர் நிறைய காரியங்களை என்ன செய்றார், வெளிப்படுத்துகிறார். ஜனங்களுக்கு அவர் விளங்க பண்ணுகிறார். See, he says, I will give you a sign. Through this sign you can understand, you can know about the promise that I made in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்தில் நான் செய்த வாக்குத்தத்தத்தை குறித்த ஒரு அடையாளத்தை காண்பிப்பேன். இந்த அடையாளத்தை காண்பிக்கும் பொழுது என்னுடைய வாக்கை நீங்கள் புரிந்து அறிந்து விளங்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை சொல்றாரு. You see, our God wants us to understand, wants us to believe. நம்ம புரிந்து கொள்ளணும், நம்ம நம்பணும் ஆண்டவர் விரும்புறார். சரிங்களா? That's why he shared about this sign. அதனால ஆண்டவர் இந்த அடையாளத்தை பேசுகிறார். So the first is a virgin shall conceive. அந்த முதல் இது என்னன்னா, ஒரு கன்னிகை, சரிங்களா, ஒரு ஆணோடு தொடர்பு கொண்டிராத
ஒரு பெண் மூலியமாக அவர் வருவார் அப்படின்றத ஆண்டவர் சொல்றார். அந்த பெண்ணுக்குள்ளாக தான் இவர் உருவாகுவார் அப்படின்றார். The virgin shall conceive. That's a sign. அதுதான் என்ன ஒரு அடையாளம். Virgin cannot be conceived without a man's involvement. ஒரு ஆணுடைய பங்கெடுத்தல் தொடர்பு இல்லாம ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆக முடியாது. Okay? So what here God speaks is, he speaks about purity, the wholeness, the completeness. ஆண்டவர் என்ன பேசுறாருன்னா ஒரு பரிசுத்தம், தூய்மை, ஒரு நிறைவு, அதை குறித்து பேசுகிறார். சரிங்களா? Everything we purchase, there will be a seal. நம்ம எது வாங்கினாலும் அதுக்கு என்ன இருக்குன்னா ஒரு சீல் இருக்கு. ஒரு சீல்னாக்க என்னன்னா அது புதியது, நல்லது, பயன்படுத்தப்படாதது அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளம் இருக்கும். அல்லது ஒரு அச்சு ஏதோ ஒன்று இருக்கும். சரிங்களா? அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சீல் அப்படிங்க, முத்திரை அப்படிங்க. Okay? So virgin is, it's a sign that she is pure, not been involved in any relationship. எந்த ஒரு உறவிலையும் தொடர்பு அல்லது பங்கெடுக்காத ஒரு பெண் அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடியது தான் இந்த கன்னிகை அப்படின்னு. So it might bring a lot of questions among them. இது அந்த காலத்துல என்ன செஞ்சிருக்கும்? நிறைய ஒரு கேள்விகளை எழுப்பி இருக்கும். எப்படி முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. See, God speaks to them about his work. ஆண்டவர் என்ன செய்றாரு? அந்த மக்களோட அவருடைய வேலையை பேசுகிறார். நான் இப்படிதான் செயல்படுகிறவர். See, he made us out of dust at the beginning. ஆரம்பத்துல மனிதன் என்ன செஞ்சார் என்றால் புழுதியினால் உண்டாக்கினார். Then he brought Eve from Adam's body. ஆதாமுடைய சரீரத்திலிருந்து என்ன செஞ்சார்? ஏவாளை எடுத்தார். And then he bring them together and then bring the rest of the human being. ஆதாம புழுதியினால் செஞ்சு அந்த ஆதாமிலிருந்து ஏவாளை வெளியே கொண்டு வந்து இவர்கள் இருவரையும் இணைத்து சகல மனுக்குலத்தையும் அதே முறையில் கொண்டு வருகிறார். ஆனால் இயேசுவை கொண்டு வருவதற்கு ஒரு கன்னிகையை மட்டும்தான் எடுக்கிறார். To bring Jesus into the world, he chose a virgin. And then he wanted to show us his power and his work. அவருடைய வேலை, அவருடைய வல்லமை, அதிகாரத்தை காண்பிக்க விரும்புகிறார். He placed the seed within the womb. அவர் என்ன செய்கிறார்? அந்த வித்தை அந்த கர்ப்பப்பையில வைக்கிறார். சரிங்களா? It's the act of God. ஆண்டவருடைய செய்கை, ஆண்டவருடைய செயல். Okay? So he chose the virgin. And then he says, and bear a son. He's telling it is a son. It's a male child. ஒரு மகன், ஒரு ஆண் குழந்தை அப்படின்றார். And then he says, shall call his name Emmanuel. அவருடைய பெயர் வந்து என்னவா? இம்மானுவேல். இம்மானுவேல் என்று அழைக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு அழைக்கணும். இதுதான் என்னது? ஒரு அடையாளம். This is a sign. So when Isaiah spoke about this thing, God was in the most holy place. ஆண்டவர் எங்க இருக்கிறார்னா மகா
வைக்கப்பட்டிருக்கு. So the temple was in Jerusalem. அந்த ஆலயம் எருசலேமில் இருக்கிறது. People may say our God is with us because the temple is there. ஜனங்கள் சொல்லி இருக்கலாம் எங்கள் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், எப்படின்னா ஆலயம் இங்க இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கலாம். The people of the town of Jerusalem, எருசலேம் பட்டணத்தில் உள்ள மக்கள் என்ன சொல்லி இருக்கலாம், எங்க டவுன்ல ஆலயம் இருக்குது, ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கலாம். That's not a lie. அது பொய்யல்ல. But that's not the whole truth. ஆனால் அது முழுமையான உண்மை, முழுமையான சத்தியம் அல்ல. When God said Emmanuel, God with us, this word here, God with us, and that word, the God with us, is different. When the people of Jerusalem says God with us, because the temple is there, that God with us and this God with us has a lot of differences. அதாவது எருசலேமில் உள்ள மக்கள் ஆலயம் அங்க இருக்கிறதுனால தேவன் எங்களோடு இருக்கிறார் அப்படின்ற வார்த்தைக்கும் இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிற இந்த வார்த்தைக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. This speaks about the tangible presence of God or the Shekinah glory. இது இந்த இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம உணரக்கூடிய, தொடக்கூடிய, அனுபவப்படக்கூடிய அந்த விதமான ஒரு பிரசன்னம், ஷக்கீனா மகிமை அப்படிமா, அதை குறித்து பேசுகிறது. You see, we can be alive without feeling the breeze of the air. Okay? நம்ம உட்கார்ந்து இருக்கலாம், உயிரோடு இருக்கலாம், காத்து நம்ம மேல படுகிறத உணராம நம்ம உயிரா இருக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று, நம்ம மேல காத்து படுகிறத உணர்ந்து உயிரா இருக்கிறது வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒண்ணு உணர்றீங்க, ஒண்ணு உணரல. அதே மாதிரி தான் இந்த பிரசன்னம் அப்படி. God fills the whole earth, even in the Old Testament and now. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் எல்லாவற்றையும் நிரப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு சரி, புதிய ஏற்பாடு. That's why David said, the man who lived earlier than Isaiah, ஏசாயாவுக்கு முன்பதாகவே வாழ்ந்த தாவீது என்ன சொல்றார்? I come to heaven, you were there. I go to the hell, you were there. Everywhere you are. Where can I lay? தாவீது சொல்றார், நான் மேல வந்தால் அங்க இருக்கீங்க, பாதாளத்துக்கு போனால் எங்க இருக்கீங்க, நான் எங்க என்னுடைய படுக்கையை போடுவேன் அப்படின்னு. He says that you are everywhere. Okay? தாவீது சொல்ற, நீங்க எங்கும் இருக்கிறீர், எங்கும் வியாபித்திருக்கிறீர், எல்லாவற்றையும் நிரப்பி இருக்கிறீர். That doesn't mean they can feel him. அது என்ன அர்த்தம்னா அவரை எல்லாரும் உணர முடியும் அப்படின்றது அல்ல, இருக்கார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. But when we come to Emmanuel, God with us, that means we can feel, we can experience, we can live and we can relate, we can be fellowship with him. இந்த இம்மானுவேல் என்று சொல்லும் பொழுது நம்ம உணர முடியும், அனுபவப்பட முடியும், அவரை அறிந்து கொள்ள முடியும், உறவு வைக்க முடியும், ஐக்கியப்பட முடியும், நெருங்க முடியும். அதான் வித்தியாசம். Okay? We need to understand the differences. When Isaiah spoke about the sign, ஏசாயா இந்த அடையாளம் என்கிறத அவர் பேசும் பொழுது உள்ள வித்தியாசத்தை நம்ம நல்லா தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். So this was fulfilled. We can read in book of Matthew. இது நிறைவேறுகிறது நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின்னா மத்தேயு புத்தகத்துல 1வது அதிகாரம் chapter 1 we can see. Okay? Verses 18 to 23. மத்தேயு 1வது அதிகாரம் 18 ல இருந்து 23 வரைக்கும் நீங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை நிறைவேறுகிறது.
the second thing when Isaiah spoke is, he says the child will be a wonderful child. இரண்டாவது காரியம் ஏசாயா என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு அற்புதமான ஒரு குழந்தையாக இருக்கும். அற்புதமான ஒரு குழந்தை. Wonderful child. Isaiah chapter 9 verse 6 to 7. ஏசாயா 9வது அதிகாரம் 6 இலிருந்து 7 வரை. For unto us a child is born, unto us a son is given, and the government shall be upon his shoulder, and his name shall be called Wonderful Counselor, the Mighty God, the Everlasting Father, the Prince of Peace. Of the increase of his government and peace there shall be no end, upon the throne of David and upon his kingdom, to order it and to establish it with judgment and with justice from henceforth even forever. The zeal of the Lord of hosts will perform this. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதின் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். Here Isaiah clearly speaks about the birth of Jesus, so we can understand it clearly. நாம் நல்லா விளங்கிக் கொள்ள அவர் சிறப்பான ரீதியில் என்ன செய்கிறார், இந்த காரியத்தை பேசுகிறார். You see, the word says, for unto us a child is born. Okay, that means even though God became man, he followed the natural way. He never took some peculiar or some other ways. இங்க நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இயற்கையின் வழியாக ஆண்டவர் வருகிறார். ஒரு வினோதமான வேற மாதிரி இல்ல. Even though he was conceived by the Holy Spirit, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் அவர் கருத்தரிக்கப்பட்டாலும் மரியாள், ஆனால் எல்லாரும் பிறக்கிற மாதிரி தான் அவர் பிறப்பார், ஒரு குழந்தையாகத்தான் பிறப்பார் அப்படின்னு என்ன செய்றாரு, உறுதி காண்பிக்கிறார். Jesus going to be born as a child, not as a mature person. Okay, he need to go the process of every mankind goes. ஒவ்வொரு மனிதனும் கடந்து போகின்ற இந்த வளர்ச்சி, இந்த பரிமாணங்களை அவரும் கடந்து போகணும். சரியா? பிறந்த நாளைக்கு பெருசாகும். பிறந்து அவரும் அழுதாரு, அவருக்கும் பால் கொடுத்தாங்க, எல்லாம் நம்ம மாதிரி தான். சரிங்களா? இத அவர் என்ன செய்றாங்க, வளர்க்கிறார். ஓகே, a child is born, ஒரு குழந்தை பிறந்தது. God never gave us a child. ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை நமக்கு கொடுக்கல. The father waited for the child to grow and to become a son. That's why the next we see, unto us a son is given. பிதா வந்து அந்த குழந்தையை பிறந்த உடனே அப்படியே கொடுக்கல. பிதா என்ன செய்தார், காத்திருந்தார். அந்த குழந்தை வளர்ச்சி அடைந்து முதிர்ச்சி அடைந்து ஒரு குமாரனாக மாற வேண்டும். அதுதான் பார்க்கிறோம். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். Speaks about the maturity, the growth, வளர்ச்சி முதிர்ச்சியை நம்ம பார்க்கிறோம். He need to reflect the father. அந்த குமாரன் என்ன செய்ய வேண்டும் என்றால் தன்னுடைய தகப்பனை பிரதிபலிக்க வேண்டும். That's what Jesus says. Whoever sees me, seen the Father.
அந்த இயேசு யோவான்ல சொல்வாரு, என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான். A reflection, the growth, the maturity. ஒரு வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சியை நம்ம பார்க்கிறோம். God never give an immature person to us. பிதா முதிர்ச்சி அடையாத ஒரு நபரை நமக்கு கொடுக்கவில்லை. A son mean he will and he will complete whatever the task the father gives. ஒரு குமாரன் என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்னா, தகப்பன் என்ன ஒரு வேலை கொடுத்தாலும் என்ன ஒரு பணி கொடுத்தாலும் அதை செய்து நிறைவாக நிறைவேற்றுவார் அப்படின்றது பிரதிபலிக்கிறது. In the New Testament, Paul uses the word huios. Huios means the mature son. He is the heir of everything. Huios அப்படின்ற கிரேக்க பதத்துல பவுல் பேசுவார். Huios அப்படின்னா முதிர்ச்சி அடைந்த சகலத்திற்கும் உரிமையாளி, சுதந்திரவாளி. தகப்பனுக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் உரிமை கொண்டாடுகிறவர் தான் Huios, அந்த குமாரன் அப்படின்றது. That's why Jesus says, I give you. அனந்த இயேசு சொல்றார், நான் உங்களுக்கு கொடுப்பேன். Okay? Because whatever the Father owns is his, so he can give. எதெல்லாம் பிதாவினுடைய அதெல்லாம் இவருடையது, இவர் கொடுக்க முடியும். Okay? Paul explains this about the maturity and growth in Galatians. நீங்க கலாத்தியல பாத்தீங்கன்னா பவுல் இத பத்தி பேசுறார். முதிர்ச்சி, இந்த முழுமை அடைந்த ஒரு நிலைமையா. If we never mature, we will be under a guardian. நம்ம முதிர்ச்சி அடையலன்னா நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு பார்வையாளர் கீழாக இருப்போம். அப்ப அவங்கள்ட்ட நீங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாங்க, ஆனா நீங்களா எடுக்க முடியாது. You can ask and receive, you cannot take, even though you are the hand. நீங்க சுதந்திரவாளியா இருந்தாலும் சொத்துக்கு உரிமையானவர்களா இருந்தாலும் சரி, ஒரு கண்காணிக்கீழாக உங்களை வச்சு நீங்க கேட்கறதெல்லாம் கொடுப்பாங்க, நீங்களா எடுக்க முடியாது. சரியா? அதான் வளர்ச்சி அடைந்தவங்களுக்கு வளர்ச்சி அடையாதவங்களுக்கு உள்ள ஒரு காரியம் அப்படின்றத பவுல் அங்க பேசுறார். ஆனா நம்ம முதிர்ச்சி அடைய வேண்டும். That's why we need to be mature, so we can take whatever we want. The maturity will not misuse the privileges and the authority. நம்மளுடைய முதிர்ச்சியாகப்பட்டது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரங்கள், அந்த உரிமைகளை நம்ம தவறுதலா பயன்படுத்த மாட்டோம். When we mature rightly in the spirit, ஆவியில நம்ம சரியான முதிர்ச்சிக்கு வந்துட்டோம். That's what we saw in the temptation of Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சோதனையை நம்ம அதைத்தான் பார்க்கிறோம். He never misused his power. தனக்கு தேவன் கொடுத்திருந்த அதிகாரம், வல்லமையை அவர் என்ன செய்யல, தப்பிதமா பயன்படுத்தல. ஐயோ பசிக்குதே அப்படின்னு அந்த கல்ல ரொட்டியை மாத்தி சாப்பிடல. அல்லது முதிர்ச்சி. Jesus was mature, that's why he never made the stone to become a bread and then he never ate that. He said, by word I can live. Yes, என்ன சொல்றாருன்னா, அப்போல வார்த்தை நான் பிழைப்பேன். That's maturity. We won't misuse the power, the position, the authority that gives us by God. ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அதிகாரம், ஆளுகை, ஸ்தானங்களை நம்ம தவறா பயன்படுத்த மாட்டோம். Not for selfish, சுயத்திற்கு நம்ம பயன்படுத்த மாட்டோம். He was in hungry, great hunger, பெரிய ஒரு பசி, பயங்கரமான ஒரு பசியில இருந்தாலும் அவர் என்ன செய்யல, அதை பயன்படுத்த. See, the next day he was transforming the water into wine. அடுத்த நாள் என்ன செய்கிறார், தண்ணியை ரசமாக மாற்றுகிறார். It's not for self, for public. சுயத்திற்கல்ல, ஒரு பொதுவான ஒரு இருக்கு. தண்ணீரை ரசமாக மாற்றலாம், கல்லை அப்பமாக மாற்றக்கூடாது. கல்லை என்ன செய்ய முடியாது, அப்பமா மாற்றக்கூடாது. தண்ணியை மாற்றலாம், கல்ல மாற்றக்கூடாது. Even though for general purpose, you cannot change stone into bread. பொதுவான நோக்கத்திற்காக இருந்தாலும் கல்லை நீங்க அப்பமா மாற்ற கூடாது. You can bring water from the rock,
கற்பாறையை அப்பமா மாற்றணும். That's God's principles. ஆண்டவருடைய விதிமுறைகள், கோட்பாடுகள் அது. கல்லிலே தண்ணி கொண்டு வரலாம், மோசே 2 வாட்டி கொண்டு வந்தார். ஆனால் கல்ல அப்பமா மாற்றணும். You may ask why? கேட்கலாம் ஏன் அப்படின்னு. தண்ணியை குடிக்கலாம், you can drink water, but the real substance, stone, you cannot eat. உண்மையான அந்த காரியம் கல்லு நம்ம சாப்பிட முடியும், அதனால அதை மாற்றி சாப்பிட முடியும். தண்ணி குடிக்கக்கூடிய ஒன்று, இயல்பாகவே நிஜமாகவே எப்பொழுது சாப்பிடக்கூடிய குடிக்கக்கூடிய ஒன்று, உட்கொள்ளக்கூடிய ஒன்று. அதை நீங்க மாற்றலாம், ஆனா இதை மாற்ற முடியும். நம்ம விலையும் கொள்ளணும். அதை செஞ்சாரு, ஏன் இதை செய்யக்கூடாது? நீ கல்லை சாப்பிட்றாருன்னா பரவாயில்ல, உனக்கு மாற்றிக்கலாம். கல்லை யார் சாப்பிடணும்? கல்லு தான், தண்ணி தான், தண்ணியை குடிக்கிறோம். அதனால அதை மறுரூபம், transform the water into wine. You cannot transform the stone to wine. You can bring out water from the rock, because even inside the rock there is water. அதான் தமிழ்ல சொல்லுவாங்க பாருங்க, கல்லுக்குள் ஈரம், கல்லுக்குள் தேரைப்பாங்க. எல்லாம் கேள்விப்பட்டீங்களா இல்லையா தெரியல, எல்லாம் சினிமாவில் வர டைலாக். கல்லுக்குள் ஈரம், கல்லுக்குள் தண்ணீர், ஈரம் தேர இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படின்னா கல்லு உள்ள ஈரம் இருக்கும், தண்ணி இருக்குது. சரிங்களா? இல்லாத ஒன்று ஆண்டவர் கொண்டு வரல. God never brought what is not there. The water was there, but the power of God made it to gush out so much. ஆண்டவருடைய இந்த அதிகாரம் ஆளுக்கு வல்லமையாக கல்லுக்குள்ளாக இந்த தண்ணீரை பீரிட்டு வெளியாக செய்யும். Where every waterfall starts, it stones up there, not sand. எல்லா நீர் வீழ்ச்சி எங்க ஆரம்பிக்குதுன்னா மண்ணில் இல்ல, கல்லுல தான். Why? The stone has water. கல்லுல என்ன இருக்குன்னா தண்ணி இருக்கு. ஓகே, கல்லுல அந்த தண்ணி இருக்கு. எங்கேயாவது ஒரு வாட்டர் ஃபால் பச மண்ணில் தான் ஊத்துன்னு காமிங்க. எங்கேயும் வாட்டர் ஃபால் மண்ணில் இல்லை. You see the Niagara Falls, the biggest and the beautiful one, all stone. The Niagara waterfall ஒன்று இருக்கு, நீர்வீழ்ச்சி. அதான் உலகத்திலே அழகான பெருசு. எல்லாம் கல்லு தான், மண்ணே இல்லை. அந்த கல்லு ஊறி 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 மண்ணா மாறும். அது இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த அற்புதங்கள், அடையாளங்கள்லாம் சரியா நம்ம விளங்கிக் கொள்ளணும். இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து ஒரு குமாரன், முதிர்ச்சி அடைந்தவர் என்பதை அங்க உறுதிப்படுத்துகிறார். Jesus reveals and exposes his maturity in these 3 temptations. Okay, so God gave a son. Okay, ஆண்டவர் என்ன செய்தாரா? நமக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். And then he was just destined to reign. அவருடைய இலக்கு என்ன தெரியுங்களா? ஆளுகை செய்ய வேண்டும் அப்படின்றது அவருடைய இலக்கு. And the government shall be upon his shoulder. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல். He is the one who going to be in the highest position. ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் தான் இருக்க போகிறார், அதிகாரத்தில் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். That's what Paul says in Philippians. பவுல் பிலிப்பியர்ல தான் சொல்றார், இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை கொடுத்தார். The name of Jesus is high above all other name, and all authority given unto him. The matured son, முதிர்ச்சி அடைந்த குமாரனுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கலாம். The mature son, he won't misuse the authority. முதிர்ச்சி அடைந்த குமாரன்
அதிகாரத்தை தப்பிதமாக தவறுதலாக பயன்படுத்தும். The immature misuse. முதிர்ச்சி அடையாதவங்க என்ன செஞ்சுறாங்கன்னா அதை தப்பிதமாக பயன்படுத்தும். So these are the good news Isaiah shared, and there are a lot. இது போல இன்னும் பல மடங்கு அவர் என்ன செய்றார் என்றால் ஏசாயா பேசுகிறார். Okay, he speaks about that this child will born in the family of Jesse, David. தாவீதுடைய வம்சத்துல பிறப்பார் அப்படின்றது என்ன செய்றார்னா ஏசாயா பேசுகிறார். in Isaiah 11:1, ஏசாயா 11:1, Isaiah 11:1, ஏசாயா 11:1. And there shall come forth a rod out of the stem of Jesse, and a branch shall grow out of his roots. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கடை எழும்பி செழிக்கும். The father of David, தாவீதுடைய தகப்பன். அதிலிருந்து என்ன வருமா? ஒரு கிளை, a branch. He speaks about that. You see, Isaiah foresee Christ is coming from that lineage. He saw the backward thing and then speaking the future things. அவர் பின்னானவைகளை பார்த்து வரப்போகிறவைகளை குறித்து பேசுகிறார். சரிங்களா? God chose Jesse's son. ஆண்டவர் என்ன பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, I think about another 750 years backward. நினைக்கிறேன் இன்னும் ஒரு பின்னால போனீங்கன்னா ஒரு 750 ஆண்டு அங்க என்ன செய்றார்? உள்ள காரியத்தை பார்த்து ஆண்டவர் அங்கேயே தேர்ந்தெடுத்தார், நீங்க வரப்போறார் அப்படி பேசுகிறார் ஐசாயா. That's why we see God say, the man after my own heart. அந்த ஆண்டவர் தாவீது பார்த்து என்ன சொல்றாரு? இருதயத்திற்கு ஏற்றவன். Because Christ is going to come on that lineage. அந்த வம்சத்துல வருகிறதுனால், okay, he specifically speaks that the good news comes from that generation, that family. அந்த குடும்பத்திலிருந்து தான் நற்செய்தி வரப்போகிறது அப்படின்றது என்ன செய்றார்? ஏசாயா உறுதியாக அங்க பேசுகிறார். And another thing he speaks about is the verse 2. இன்னொரு காரியம் பேசுற இரண்டாவது வசனம், the spirit of the Lord shall rest upon him. The spirit of wisdom and understanding, the spirit of counsel and might, the spirit of knowledge and of fear of the Lord. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். See, in English we see the word, the spirit of the Lord shall rest upon him. ஆங்கிலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா, தேவனுடைய ஆவியானவர் மேல் அவர் மேல் இளைப்பாறுவார் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இளைப்பாறுவார். ஓகே, தேவ ஆவியானவர் இயேசுவின் மேல் என்ன செய்வார்? இளைப்பாறுவார் அப்படின்னு. Why he need to rest? ஏன் அவர் இளைப்பாற வேண்டும்? ஏன் அவர் இளைப்பாற வேண்டும்? See, we see in the Genesis in verse 2, we can read the word there. ஆதியாகமம் 1:2 நீங்க பார்த்தீங்கன்னா, and the spirit of God moved upon the face of the waters. தேவ ஆவியானவர் ஜனத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். He was moving without resting. ஆவியானவர் பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்பத்தில் என்ன செஞ்சாரா? இளைப்பாறுதல் எல்லாம் அசைவாடி கொண்டே இருந்தார்.
But Isaiah says that he will rest on Jesus. ஏசாயா என்ன சொல்றாருன்னா தேவகுமாரன் மேல் அவர் இளைப்பாறுவார் அப்படின்றார். Because he is a complete person, so he can be in him. அவர்தான் முழுமையானவர், நிறைவானவர், அவருக்குள்ளாக அவர் தங்க முடியும். So because he rested in Jesus, he going to be rest in us too. அவர் கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறுகிறதுனால நமக்குள்ளாக அவர் இளைப்பாற போகிறார். That's why in Corinthians we see we are the temple. That means the house. House is for what? For rest. ஆலயம், வீடு என்னதுன்னா இளைப்பாறு. ஆவியானவர் நம்மில் இளைப்பாறுவார். So whatever happened to Jesus happens to us. He died on the cross. We died with him on the cross. இயேசு சிலுவையில் மரித்தார், நாமும் அவரோடு சிலுவையில் மரித்திருக்கிறோம். The Spirit of God rested upon him. The Spirit of God wanted to rest upon us. இயேசுவின் மேல் ஆவியானவர் தங்கினார், அதேவர் நமக்குள்ளாகவும் தங்கினார். No pastor, Sunday he will come, when I leave he will leave. Pastor church வரும்போது உள்ள வந்துருவார், நான் வெளியே போனா அவர் வெளியே. ஐயா அப்படி இல்லை, எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். He is always with us. So feel it, know it, be fellowship with him, be close with him. ஐயா அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். உணருங்க, அறியுங்க. You see one simple thing I posted today in our group that a pastor died. Okay, நம்ம குரூப்ல நம்ம போட்டிருந்தேன், ஒரு பாஸ்டர் இறந்துட்டார். நீ பாத்தீங்கன்னா தெரியல. Some are so spiritual. Sunday you won't look at WhatsApp. நீங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருந்தீங்கன்னா WhatsApp Sunday பார்க்க மாட்டீங்க, பரவாயில்ல. So this pastor, I think two weeks ago, his son is my friend. He told me father is going through bypass. So do pray pastor. சொன்னார் அப்பா வந்து bypass பண்ணாரு அப்படின்னு சொன்னார். I felt it in my spirit. ஏன் ஆங்கில நான் உடனே இவர் முடிஞ்சு இதோட உழைக்க மாட்டார். But I cannot tell. Never share to anyone. யாருமே சொல்லல. Today morning, after the bypass, maybe more than 2 weeks he was in ICU now. So Holy Spirit can share to us certain things. Yeah, can share to us. யாரையாவது நம்ம சொல்ல முடியும். Don't wait, my son, my child, I am your God, Jesus. Don't wait for such a kind of voices. ஏன் நீங்க வந்து உங்களுக்கு சத்தம் கேட்கும், மகளே மகனே நான் தான் இயேசு, நான் தான் பரிசுத்தர், நான் தான் பிதா அப்படிலாம் கேட்குன்னு நினைக்காதீங்க. சிம்பிளா, ரொம்ப சிம்பிளா உங்க ஆங்கில உணர்வீங்க. You see, not everything that God reveals and speaks to us we can tell to everyone. நம்ம கிட்ட ஆண்டவர் சொல்ற உணர்த்துகிற எல்லாத்தையும் நம்ம சொல்லக்கூடாது. He wants us to share. He wants us to know. நம்மளோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார், நமக்கு சொல்ல விரும்புகிறார், அவ்வளவுதான். So I pray, Lord, give the family the courage to face it. அந்த குடும்பம் வந்து இதை சந்திக்கிறதுக்கான ஒரு தயார் நிலையை கொடுங்க. ஸோ இந்த 2 வாரம் சரிங்களா தயார் பண்ணியிருப்பாங்க சரிங்களா, பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்து அப்படியே போகும்போது அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இப்படிதான் ஆண்டவர் செய்வார். ஸோ ஆண்டவர் நம்மளோட பேசுவார். The Holy Spirit, I tell you, will share to you because He is in us. நம்மளோடு இருக்கிறதுனால He will share everything and anything. எல்லாவற்றை குறித்தும் ஆவியானவர் நம்மோடு பேசணும். நீங்க அதை நம்பணும். அதுக்கு தான் நீங்க என்ன செய்யணும், எப்பொழுது நல்ல அந்நிய பாஷையில பேசணும். உணர்வு உள்ளவர்களா இருக்கு. எல்லா காரியத்தை குறித்தும் ஆண்டவர் உங்களுக்கு உணர்வு, எல்லா காரியத்தை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தணும். ஆண்டவரால் முடியாதல்ல. I can tell you many things. நிறைய காரியம் உண்டு நான் ஷேர் பண்ண முடியும். simple things, but it's all
beneficial for me. எனக்கு உதவக்கூடிய உதவின காரியங்கள் நிறைய ஆண்டவர் செய்கிறார். So be close. As the Spirit was in Jesus, He is with us. இயேசுவுக்குள்ளாக எப்படி ஆவியானவர் இருந்தாரோ நம்மோடு இருக்கிறார். See, Jesus was filled with the Holy Spirit and He was doing good things. That's what the apostles read. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நிரம்பினவரா நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். Without the Holy Spirit we can't do good things. ஆவியானவர் இல்லாம நம்மளால நல்ல காரியங்கள் செய்ய முடியாது. Why He resides in us, we are called to do good works. ஏன் ஆவியானவர் நம்மில் தங்கி இருக்கிறார்னா நற்கிரியைகளை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் இல்லாம செய்ய முடியாது. அவரால் நம்மளை நிரப்புகிறார். நற்கிரியை, நல்ல காரியங்கள். The best good work is sharing Christ to others. நல்ல நற்செய்தி என்ன தெரியுங்களா? நல்ல கிரியை என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். So take an initiative. ஒரு முயற்சி எடுங்க. Don't live without sharing Christ. இயேசுவை பகிர்ந்து கொள்ளாம குறித்து சொல்லாம வாழாதீங்க. யாரிடமாவது பேசுங்க. Call them to your house. Call me. I'll come and share something. Let them know that God loves them. He paid the price for them. உங்க நண்பர்கள் உறவினர்கள் கூப்பிடுங்க உங்க வீட்டுக்கு. ஒரு மீல், ஒரு சாப்பாடு கொடுங்க. நான் வரேன், பேசுறேன், விளங்க பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம் உங்களுக்கு. ஆண்டவர் தொடரட்டும். We can use money, we can use food, whatever it is, just to sow the seed. விதையை விதைக்கிறதுக்கு நீங்க பணத்தை பாவிக்கலாம், சாப்பாடை பாவிக்கலாம், ஒரு ஐக்கியத்தை பாவிக்கலாம், ஒரு கூட்டத்தை பாவிக்கலாம். ஆனா நம்ம நோக்கம் என்ன தெரியுங்களா? ஐயோ காசு போகுது, ஐயோ சாப்பாடு, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. இது ஒரு வழி. விதையை விதைக்கிறோம். எப்படினாலும் நான் விதையை விதைச்சா போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். நமக்கு பணம் இருந்து பணத்தினால ஒருத்தனுக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியல, அந்த பணம் புண்ணியம் இல்லை. You having money, you can't share gospel through your money, and then waste the money. No point. You can use the money to share the gospel. பணத்தின் வாயிலாகவும் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். You buy 1 month's provision, go to a poor fellow, give him, sharing the gospel. He won't say no. ஒரு ஏழை, பரம ஏழைக்கு என்ன செய்யும்? ஒரு மாசத்துக்குள்ள உணவுப் பொருளை வாங்கிட்டு போங்க, வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுங்க. வேணும்னு சொல்லுவானா? கேட்பான். நம்ம வேலை என்ன தெரியுங்களா? விதையை போடணும். விதையை போடணும். நீங்க பாருங்க, மண் நோண்டி விதையை போட்டீங்க, போட்டோன்னே மண்ணு ஏத்துக்குச்சா ஏத்துக்கலையான்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுங்களா? நம்ம பதிச்சு வச்சுட்டோம்னு தெரியும், அவ்வளவுதான் தெரியும். அது ஏத்துக்குச்சா ஏத்துக்கலையான்னு தெரியாது. அது நமக்கு தேவையில்லை. நம்ம வேலை தெரியுங்களா? போட்டு மூடுறது, அவ்வளவுதான். தண்ணி நீங்க ஊத்துனாலும் யாரையாவது ஊத்த வைப்பார் ஆண்டவர். நம்ம அதை முளைக்க வைக்க முடியாது, ஆண்டவர் முளைக்க வைப்பார். சுவிசேஷம் அப்படிதான். நம்ம வேலை என்ன தெரியுங்களா? பணத்தையோ உணவையோ ஒரு ஐக்கியத்தையோ எதையோ ஒன்று பாவித்து விதையை விதைச்சிடணும். நம்ம செய்வோம், சரிங்களா? ஒவ்வொருத்தரும் செய்ய பாருங்க. நம்ம அப்படியே இருக்க முடியாது. சுவிசேஷம் அறிவிக்காம நம்ம இருக்கவே முடியாது. அது வெறுமனே வாழ்க்கை, சரிங்களா? வெறுமனே வாழ்க்கை. ஆண்டவர் கொடுக்கறதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டே கொழுத்து போயிருக்கிற மாதிரி ஆயிரும். நம்ம அதுக்காக அழைக்கப்படல. ஆண்டவர் நம்ம எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய தலையாய நோக்கம். நம்ம அதை செய்வோம், பகிர்ந்து கொள்வோம், மக்கள் ஆதாயம். நான் சொல்றேன், நிறைய ஜனங்கள் அழிகிறாங்க. இந்தியர்கள் தெரியுங்களா? இருள்ல இருந்து அழிந்து போறாங்க. நீங்க சுவிசேஷத்தை போடுங்க, கர்த்தர் அவர்களை மாற்றுவார். ஆண்டவருடைய வல்லமை ஒரு மனிதனை தொட முடியும். நம்ம விதையை போடணும். விதையை போடலைன்னா மாற்றம் வராது, சரிங்களா? விதையை போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இடைப்படுங்க, குறுக்கிடுங்க, பேசுங்க, ஆவியானவர் செய்வார். நம்ம வேலை என்ன தெரியுங்களா? சுவிசேஷம். வேற யாரும் போக மாட்டாங்க, வேற யாரும் போக மாட்டாங்க. நம்ம தான். தேவ தூதர்கள் போக மாட்டாங்க, யாருமே இல்லை, சரிங்களா?
கழுத்து போகும், காக்கா போகலாம் யோசிக்காதுங்க, அதெல்லாம் போவாது. விளங்குதா? நம்ம தான் ஆண்டவர் நம்மள தான் நற்செய்தியை அறிவிக்க, ஏன்னா நம்ம தான் ருசித்திருக்கோம். ருசித்தவர்கள் தான் சொல்ல முடியும். எப்ப ஆண்டவர் வேற ஆளா பாய்ப்பாரு தெரியுங்களா? ஒவ்வொருத்தர் காலத்துல பாய்ப்பார். வெளிப்படுத்தல பார்த்தீங்கன்னா தேவ தூதர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் போய் சேர்ந்துரும். அந்த டைம்ல பாய்ப்பார். பரவாயில்ல பசங்க, அப்ப பாய்க்கிறாங்க, அதனால நம்ம அப்படியே இருந்துருவோம். ரத்த பலி நம்ம மேல வரும். சரிங்களா? ரத்த பலி நம்ம மேல தெரியுங்களா? சொல்லி அவங்களை சர்ச்சுக்கு கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லல, சொல்லிட்டு வந்துருங்க. எந்த சர்ச்சுக்கு போனாலும் சரி, ரட்சிப்பு தான் நமக்கு முக்கியம். அப்பனா நம்ம சர்ச்சுக்கு வேணாம் பாஸ்டர், இருக்காது. வரணும்னா இங்க வந்துதான் ஆகணும். இந்த குடும்பத்துல இருக்கணும்னா இங்கதான் வரணும். இந்த குடும்பத்துல இல்லாத நம்ம எடுத்துட்டு வருவானே, ஆண்டவர் தெரியும் யாரை இங்க கொண்டு போகணும். நம்ம ஒரு வேலையாளா இருக்கும். சரிங்களா? வேலையாளா இருக்கும். என்ன பாஸ்டர் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லி வேலை செஞ்சு வருதா? சரி எழுதுக்கலாம். சரிங்களா? அவ்வளவு மாறதுன்னு எழுதுக்கலாம். ஏன் நம்ம அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்துடக்கூடாது. நான் போட்டேன், நான் தான் கொண்டு வரணும். எங்கன்னா ஆண்டவருடைய ராஜ்யத்துல தான் போகிறோம். ஒரு ராஜ்யத்துல இருந்தா போதும், அதான் நமக்கு தேவை. ஒரு ஆத்மா ரட்சிப்படையணும். ரட்சிப்படைஞ்சு அவங்க எங்க வளர்றாங்களோ வளரட்டும். ஆனா நம்மள்கிட்ட வளர்ந்தா நல்லதுதான். யாரு கண்டா வேற யாராவது வச்சு நம்ம கிட்ட வருவாங்க. சரிங்களா? இதான் ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள காரியம். அதனால இத செய்வோம். நம்ம முடிஞ்ச அடுத்த வாரம் நம்ம மற்ற காரியத்தை ஏசாயா காரியத்தில் ஆராய்ச்சி பார்ப்போம். அதுல நிறைய இருக்கிறது ஏசாயா புத்தகத்துல. சரிங்களா? சுவிசேஷம் புதிய ஏற்பாடுல மட்டும் இல்ல, பழைய ஏற்பாடுல இருக்கிறது அப்படின்றத நம்ம அறிஞ்சு செயல்முறை கொண்டு வருவோம். கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவோம். நாமே யார் எழுந்திருக்கோம். நன்றி.